வணக்கம் உழுதுண்டு வாழ்வோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவரோட பண்ணையை நம்ம வீடியோ எடுத்து போட்டோங்க. தமிழ்நாட்டுல எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சதுங்க. அந்த அளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பண்ணையை நம்ம குறிப்பிடலாம். இவருடைய பண்ணையை பத்தி சொல்லணும்னா 6 ஏக்கர்ல மலை அடிவாரத்துல இருக்குங்க. மலை அடிவாரத்துல பாத்தீங்கன்னா தாய்க்கோழிகளை வச்சு அதுல அடைக்காத்து குஞ்சு பொறிக்கிறாரு. இங்கு பற்று பயன்படுத்துறது கிடையாதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா குஞ்சுகளை வந்து 40 செக்ஷனா பிரிச்சு ஒரு கோழி கூட 30 குஞ்சுகள் அந்த மாதிரி வந்து தாய்க்கோழி கூட இயற்கை முறையில் வளர்க்குறாரு. அடுத்தது அந்த குஞ்சுகளை வந்து அடுத்தடுத்து மலைக்கு மேல ஒரு ஏக்கரா பிரிச்சு ஒரு செக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா 150 கோழிகள் 200 கோழிகள் சொல்லி மொத்தம் 2000 கோழிகள் வந்து இந்த 6 ஏக்கருக்குள்ள மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாருங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லாம இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோலயே பாத்தீங்கன்னா முழுமையான எல்லா தகவலையுமே கொடுத்தாச்சு. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ புரியலனா ஃபர்ஸ்ட் வீடியோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 6 ஏக்கருக்குள்ள அவ்வளவு தொந்தரவுகள் இருந்தாலும் அதை தாண்டி அவர் எப்படி பண்றாரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு தடுப்பூசியை போடுறது கிடையாது. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தாங்க. ஸோ மொத்தமாக அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நண்பர்களே. சார் வணக்கம். வணக்கம் ராஜா, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜா. 2 வருஷத்துக்கு முதல்ல எடுத்து பாருங்க வீடியோ. ஆமா, அதுல வந்து மக்கள் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லி என்ன ஊக்கப்படுத்துறாங்க. ஊக்கப்படுத்தின அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ராஜா. சூப்பர் சூப்பர் சார். சார் இப்போ 2 வருடங்களுக்கு அப்புறம் இந்த பண்ணையில மாற்றங்கள் இருக்கா? அதே மாதிரி போயிட்டு இருக்குங்க. ஓகே, நம்ம இது வந்து தாய்க்கோழி செக்ஷன். சரிங்க. 200 கோழிகள் மேல இருக்குது. ஓகே, கீழே அடை செக்ஷன் ராஜா. கீழே அடைக்கோழிகள் இருக்கு. பழைய மாதிரி அதே மெத்தட்ல தான் கோழி அடை வைக்கிறோம். சரிங்க சார். இப்போ தாய்க்கோழி எவ்வளவுங்க இருக்கு? இப்போ 200 கோழி இருக்குங்க ராஜா. இப்போ அதே 200 கோழி மெயின்டைன் பண்றோம். அடைக்கோழிகள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 கோழி 25 கோழி அடையில் இருக்கும். சரிங்க. அதெல்லாம் இளங்குஞ்சு செக்ஷன்ல ஒரு 20-25 இருக்கும். முன்னாடி பாத்தீங்கன்னா சார் மொத்தமா சேர்த்து ஒரு 2000 கோழிகள் வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ எவ்வளவு சார் இருக்கும்? கடந்த மாசம் வரைக்கும் 2000 கோழிகள் இருந்தது. சரிங்க. இந்த தீபாவளி சேல்ஸ் வந்து ஒரு 500 இருந்து 600 கோழிகள் தீபாவளி சேல்ஸ். 3 வாரத்துல ஒரு 600 கோழிக்கு பக்கம் சேல் ஆகுது. 600 கோழி சேல் ஆச்சுங்க தீபாவளி. சூப்பர் சார். ஆமாங்க ராஜா. எப்படி டைரக்ட் சேலுங்களா இல்ல வியாபாரிகள்ட்ட கொடுத்தீங்களா? இல்ல, அத வந்து கடைக்காரங்களுக்கு கொடுத்தேன். வளர்ப்புக்கும் போச்சு. ஓகே. என்னோட கடையில் அத வந்து ஹோட்டலா மாத்திட்டேன். இப்ப அது பின்னாடி பார்க்கலாம். இப்போ கறி கடையை ஹோட்டலா மாத்திட்டேன். சூப்பர் சூப்பர். ஹோட்டல்லயும் போயிட்டு இருக்குங்க. என்ன ரேட் சார் வந்து கறி கிலோ எடுத்தாங்க? 460 இருந்து 480 வரைக்கும் கடைக்காரங்களுக்கு கொடுத்தேன். ஓகே சார். வளர்ப்புக்கு வந்து 550 வளர்ப்புக்கு கொடுத்தேன் ராஜா. ஆமாங்க. சரி, அடுத்த செக்ஷன் பார்க்கலாங்களா ராஜா? ஓகே சார். அப்போ தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா உங்க பண்ண அளவுக்கு எங்கேயுமே பார்க்க முடியலன்னு நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. அவ்வளவு கமெண்ட்ஸ் வீடியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பேர் வந்து லைக் பண்ணிருக்காங்க. மக்கள் வந்து நல்ல கருத்துக்கள் சொன்னாங்க. அதுக்கு மறுபடியும் நம்ம நன்றி தெரிவிக்கணும். சரிங்க சார். சார் அதுல பாத்தீங்கன்னா சில கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. சரிங்க. அத நான் உங்கள்ட்ட சில क्वेश्चन கேட்கிறேன். நீங்க கேளுங்க. சார் போன வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருந்த முக்கியமான டவுட் பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க ராஜா. இது வந்து சொந்த இடமா பட்டா நிலமா அந்த மாதிரி சில கேள்விகள் வந்து வந்திருந்தது. அது எப்படி சார்? அது கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. சொல்றேன். அதாவது இந்த இடத்துல வந்து எனக்கு 10 ஏக்கர் இருக்குங்க ராஜா. 10 ஏக்கர் 10 ஏக்கர் பட்டா பூமி. ஓகே. இதுல வந்து 6 ஏக்கர் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்புக்காக ஒதுக்கி இருக்கிறேன். ஆமா, 4 ஏக்கர் வந்து வேற விவசாயம் பண்ணிட்டு இருக்குங்க. பட்டா நிலம். ஏன்னா எல்லாருமே இப்போ மலைக்கு அடிவாரத்துல இருக்கதால இந்த क्वेश्चन வருது. வாய்ப்பு இருக்குது, சந்தேகங்கள் இருக்கலாம். ஆனா இது பட்டா நிலம் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா சார் பாம்பு தொல்லைகள் நிறைய வரும், எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. மலைக்கு அடிவாரத்துல கேள்வி வந்தது. அது எப்படி சார் சமாளிக்கிறது? ராஜா ஒண்ணும் இல்ல, இது வந்து இது சோலார் ஃபென்சிங். அது ஓகே. கவர்மெண்ட் அனுமதியோட தான் நம்ம பண்றோம். சரிங்க. வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு வலை ஒண்ணு அமைச்சிருக்கோம் ராஜா. இந்த வலை. சரிங்க. இது வந்து அந்த கோழி வலை, சின்ன வலை அமைச்சிருக்கோம். இது வந்து சோலார் லைனுங்க. ஓகே. இது பாம்போ கீரி அங்கிட்டு இருந்து வர்றப்ப வந்து சோலார்ல வந்து எர்த் அடிச்சா போயிடும். ஓகே. அப்படி எர்த் அடிக்கல அப்படின்னா இதை தாண்டி உள்ள வருதுன்னா இந்த வலை இருக்கு பாருங்க. ஓகே சார். இந்த வலையை தாண்டி உள்ள வர முடியாது. அது 2 வேலி அமைச்சிருக்கிறோம். இந்த வலைக்குள்ள சின்ன பாம்புகள் வர வாய்ப்பு இருக்கு. இதுல வாய்ப்பு குறைவு. அப்படி மீறி வர்றதுக்கு ட்ரை பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் இந்த சோலார்ல எர்த்ல லேசா பட்டதுன்னா வராதுங்க. அப்போ பாம்பு தொல்லை இங்க கிடையாது. இல்ல. அப்போ மற்ற விலங்குகளுமே பாத்தீங்கன்னா இந்த பென்சிங் தாண்டி வர முடியாது. பென்சிங் தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இந்த சின்ன வலை இருக்குது. இதை தாண்டி வர்றதுக்கு முயற்சி பண்றப்ப அந்த சோலார் லைன்ல எர்த் அடிச்சுன்னா போயிடும். அப்படி அந்த பக்கம் போயிடும். ஓகே சார். அடுத்தது பாத்தீங்கன்னா சார் இந்த மீன் வலைகள் வந்து ஃபுல்லாவே விட்டுருக்கீங்க. இந்த 6 ஏக்கருமே பாத்தீங்கன்னா மீன் வலைகள் அதிகம் இருக்கு. நிறைய செலவு பண்ணிருப்பீங்களே அப்படின்ற மாதிரி क्वेश्चन வந்து. லைஃப் எப்படி சார் வருது? லைஃப் வந்து ராஜா செகண்ட்ஸ்ல நம்ம வாங்கணும். 5 வருஷம் வரைக்கும் உறுதியா வரும் வெயிலே இருந்தாலே. ஆமா, 5 வருஷத்துக்கு அப்புறம் உழைவுமாகுங்க. திருப்பி மாத்தணும். மாத்த வேண்டியது வரும். ஒரு அமௌண்ட் செலவு வரும். ஆனா வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். சார் அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இப்ப வீட்டுல நான் ஒரு 10 கோழி வளைச்சு ஒரு மூலிகை மருத்துவம் செய்யறேன்னா அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் வரத பார்க்க முடியுது. இங்க 200 கோழி தாய்க்கோழி இருக்கு. இது இல்லாம வெளியில 1500 கோழிகள் வந்து வளர்ற கோழிகள் இருக்கு. இவ்வளவு கோழிகள் இருக்கும்போது நோய் தாக்கம் அப்படிங்கிறது இல்லாம எப்படி மூலிகை மருந்து மூலமா பாதுகாக்கிறீங்க? மாசத்துல ஒரு 4 தடவை 5 தடவை நம்ம கொடுக்குறோம் ராஜா. ஓகே. மூலிகை வந்து எந்த ட்ரபிள் இல்லாட்டி நாங்க கொடுக்குறோம். சரிங்க. அப்புறம் என்னன்னா வந்து ட்ரபிள் வருது அப்படிங்கிறப்ப
தொடர்ச்சியாக ஒரு வாரம் அந்த மூலிகை மருந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஓகே. பயன்படுத்தணும் ட்ரபிள் ஓரளவுக்கு இருக்காது. ஓகே. அதோட சேர்ந்து இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா அடிஷனலாக 55 பிரிவை நாங்கள் பிரித்து வச்சிருக்கிறோம். 55 பிரிவை பிரிச்சிருக்கிறோம். ஓ, எப்படி சார் பிரிவு அப்படி சொல்றீங்க? எப்படின்னா வந்து இளங்குஞ்சு செக்ஷன் 40 பிரிவு இருக்கு. ஓகே. ஒரு பிரிவுல இருந்து ஒரு பிரிவுக்கு குஞ்சுகளோ கோழிகளோ மாறாது. அப்போ வந்து என்னன்னா ஒரு செக்ஷன்ல ட்ரபிள் வர்றப்ப சளி தொந்தரவோ வேற தொந்தரவோ வர்றப்ப அடுத்த செக்ஷனுக்கு மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. மருத்துவத்தினால மட்டுமே வந்து ஒரு ப்ராப்ளத்தை பிரச்சனை சரி பண்ண முடியாது. நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறதுனால ஒரு செக்ஷன்ல இருந்து இன்னொரு செக்ஷனுக்கு நோய் தாக்குதல் பரவாம இருக்குது. கரெக்ட் தான் சார். இப்ப நிறைய பேர் என்னன்னா வந்து 1 மாத குஞ்சு 2 மாத குஞ்சு பெரிய கோழி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த பிரச்சனை வரும். அப்ப வந்து என்னன்னா வந்து இளங்குஞ்சுகளுக்கு சீக்கிரம் வந்து நோய் தாக்குதல் வரும். சளியில இருந்து ஆரம்பிக்கும். ஓகே. பல பிரிவை வச்சிருக்கிறதுனால சளி தொந்தரவோ வேற தொந்தரவோ செக்ஷன் விட்டு செக்ஷன் போறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஓகே. குறைவு. 55 பிரிவு சொன்ன பாருங்க. ஆமா. அதுல கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 40 பிரிவு இதுலயே வந்துரும். அதாவது குஞ்சுகளுக்கு மட்டுமே 40 பிரிவு செக்ஷனுக்கு மட்டும் 40 பிரிவுகள் வந்து இதுல. ஓகே சார். இதுல பிரிவுக்கு வந்து ஒரு தாய்க்கோழி ஒரு 30ல இருந்து 35 குஞ்சு வரைக்கும் நாங்க விடுறோம். ஒரு கோழி கூட. ஓகே சார். ஆமாங்க. இப்போ வந்து தற்சமயம் வந்து இதுல வந்து 700 இருந்து 800 குஞ்சுகள் இருக்கும். ஓ, இதுலயே நிக்குது அவ்வளவு குஞ்சு. இதுலயே நிக்குதுங்க. இந்த 40 பிரிவுல வந்து 16 பிரிவுல இப்ப குஞ்சுகள் இருக்குதுங்க. சரிங்க. இப்போ இந்த ரூம்ல எத்தனை குஞ்சுகள் சார் இருக்கு? இது ஒரு 30 குஞ்சு இருக்குங்க ராஜா. அதுல 30 குஞ்சு இருக்கு. 30 குஞ்சு இருக்கும். ஓகே. அதுக்கு மேய்ச்சல் நிலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு திறந்து விடுறாரு பாருங்க. அதுல மேய்ச்சல் நிலம் வெளியே போயிருங்க. ஓகே சார். ஆமா. பழைய முறையா தான் வச்சுக்கோங்களேன். ஓகே. அதே கான்செப்ட் தான். ஓகே சார். எல்லாம் செப்பரேட்டாவே வலை வெட்டிட்டீங்க சார்? ஆமாங்க. ஆமா. மேய்ச்சல் நிலம் கொடுக்குறோம் பாத்தீங்களா? அந்த பிறந்த குஞ்சுகளுக்கு இளங்குஞ்சுகளுக்கு மேய்ச்சல் நிலம் கொடுக்கறதுனால சில பயன்கள் நமக்கு இருக்குது. ஓகே சார். என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கோழி வந்து இன்னொரு கோழியினுடைய குஞ்சுகளை கொத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார். முடி கொட்டுற பிரச்சனை இருக்காதுங்க. ஆமா, கொத்திக்கிற ப்ராப்ளம். ஆமா, கொத்திக்கிற பிரச்சனை இருக்கு. அதனால முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது. அதுக்கு பிறந்ததுல இருந்து மேய்ச்சலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிடுறோம். பிறந்ததுல இருந்து காக்காயில இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்னங்கிறது அது தாய் கோழி வந்து அதுக்கு பண்ணி சொல்லி கொடுத்துருங்க. சில பயன்கள்ல இருக்குதுங்க மேய்ச்சலுக்கு வர்றதுனால. அதாவது இயற்கை முறையில வளர்க்க அது நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே சார். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 பிரிவுக்குமே அந்த வலைகள் விட்டு நம்ம மேய்ச்சல் நிலம் கொடுத்துருக்கோங்க. ஓகேங்க. ஓகேங்க. அதை கீழே இளங்குஞ்சு செக்ஷன் பார்த்தோம் பாருங்க. ஆமா. இதுக்கு அடுத்த செக்ஷன் முதல்ல பார்த்த மாதிரி தான் தாயை விட்டு பிரிச்ச குஞ்சுகள் இது. சரிங்க. செக்ஷன்ல ஒரு 150 குஞ்சுகள் இருக்கும். பக்கத்துல பாத்தீங்கன்னா இது வந்து அதுக்கு அடுத்த செக்ஷன் இது. ஓகே சார். இன்னும் ஒரு 2 மாசம் ஆகுது விற்பனைக்கு போறதுக்கு. இதுல வந்து ஒரு 200 இருக்கும். ஓகே. இந்த செக்ஷன் இந்த ரூம்ல. ஓகே சார். அது இது விற்பனை பிரிவு. ஓகேங்க. இதுல வந்து ஒரு 200 கோழி இருக்கும். அதுவும் ஒரு விற்பனை பிரிவு தான். சரிங்க சார். இப்போ ஒரு கோழி எத்தனை கிலோ வருமோ சார் கொடுப்பீங்க? 1 கிலோ ஆவரேஜ் இருக்குங்க ராஜா. ஆவரேஜா 1 கிலோ வந்துட்டா கொடுத்துருவீங்க. 1 கிலோ வந்து கொடுத்துருவோம் ராஜா. 1 கிலோனா எவ்வளவு நாள் சார் வருது இந்த இடவெட்டு கோழிகள்? 6 மாசம் பூர்த்தி ஆயிரணும். ஓகே சார். ஆமாங்க ராஜா. என்னென்ன தீவனம் சார் கொடுக்குறீங்க? மக்காச்சோளம், கம்பு, கோதுமை அரிசி. ஓகே. இதெல்லாம் மட்டும் அரைச்சு கொடுக்குறோம். ஓகே சார். தாய் கோழிகளுக்கு வந்து வாரத்துல 2 நாள் நெல் போடுவோம். நெல் போடுவீங்க? நெல் மட்டும். ஓகே சார். நெல் மட்டும். மற்ற நாள் தீவனம் ஆர்வ தீவனம் போயிடும். மற்ற கோழிகளுக்கு வந்து மாசத்துல 1 நாள் நெல் போடுவோம் தேவையை பொறுத்து. சரிங்க சார். சளி தொந்தரவு தெரியற மாதிரி இருக்குதுன்னா நெல் போடுவோம். சளிக்கு வந்து நெல் போடலாமா? நெல் போட்டா வந்து என்னன்னா அந்த தொண்டையில ஒரு சளி வந்து அப்படி நெல் சொல்லியிருக்காங்க பழங்காலத்துக்குள்ள. சரிங்க சார். இப்போ கோழியெல்லாம் வெளியில விடாம வச்சிருக்கீங்களா? எப்படிங்க அது? மழை பனி 2 டயத்துலயுமே ஒரு 12 மணிக்கு மேலதான் நாங்க திறந்து விடுவோம். ஒரு சில நாள் திறந்து விடாதனாலும் உண்டு. பண்ணைக்கு வெளியில போய் நம்ம நடந்துட்டு வர்றோம் அப்படின்னா பாதத்துல காலில் வந்து நம்ம ஈரம் படாம இருக்கணும். அதுதான் நம்ம மேனேஜ் பண்றோம். சரிங்க. அப்ப ட்ரையா இருக்குது காஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். வெளியில விடுவீங்க? வெளியே விடுவோம். இல்ல வெளியில போயிட்டு வர்றோம் களைகள்ல ஈரம் ஒட்டி இருக்குது காலில் ஈரம் படுதுன்னா நம்ம வெளியே திறந்து விட மாட்டோம். ஏன்னா போய் அந்த ஈரத்துல போய் மேய்ஞ்சதுன்னா அதுக்கு சளி தொந்தரவு வரும். அப்படிங்கிறனால இப்ப திறந்து விடலீங்க ராஜா. கோழிகள் அதிகமா இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்க சார். அந்த மாதிரி அடைச்சு வச்சு தீவனம் கொடுக்கும்போது தீவனம் கட்டுப்படி ஆகுமா? பெரும்பாலும் 1 நாள் அல்லது 2 நாள் தான். 12 மணிக்கு மேல திறந்துருவோம். 1 நாள் 2 நாள் அடைச்சு வச்சிருப்போம். அன்னைக்கு வந்து தீவனம் சேர்த்து போட்டுருவோம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையா இருக்காது. பெரிய பிரச்சனை இருக்காதுங்க. ஓகே சார். சார் முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க கறி கடை வச்சிருந்தீங்க. ஆமாங்க ராஜா. அப்ப பாத்தீங்கன்னா கிலோ 550ன்னு சொன்னீங்க அன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாங்க ராஜா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வளர்ப்பு கூட உங்கள்ட்ட கோழி கிடைக்கல. ஆமாங்க ராஜா. கறி கடை இல்லங்கறதால இப்ப வளர்ப்புக்கு கோழி கொடுப்பீங்களா? குஞ்சுகள் விற்பனை பண்ணுவீங்களா? உங்களுடைய அந்த விற்பனை சம்பந்தமான விஷயங்கள் சொல்லுங்க சார். சரி ரைட். இப்ப குஞ்சுகள் விற்பனை பெரும்பாலும் நம்ம பண்றது இல்ல. வளர்ந்த கோழிகள் தான் நம்ம விற்பனை பண்றோம். வளர்ப்புக்கு கொடுக்குறோம், கறி கடைகளுக்கு கொடுக்குறோம். சரிங்க. விற்பனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கொஸ்டின் கேள்வி கேட்டாங்க, மக்கள் கேட்டாங்க. ஓகே. விற்பனை வந்து நான் 4 விதமா பிரிச்சு நான் சேல் பண்றேன். ஓகே சார். அதாவது வந்து ஒயிட் கலர், அதாவது வந்து நான் பண்ணையை விட்டு வெளியே போக மாட்டேன். ஓகே. வியாபாரி வந்து என் பண்ணையில எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஒரு 350 to 400 ரூபாய் வரைக்கும் போகும்.
அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஓகே, நம்ம நமக்கு எங்கேயுமே வேலை இல்ல. நமக்கு எந்த வேலையும் இல்லைங்க. அது ஒரு செக்ஷனுங்க. ஓகே சார். அடுத்தது வந்து இல்ல நான் வந்து டவுனுக்கு நான் கொண்டு போய் கறிக்கடைகளுக்கு நான் கொடுக்குறேன் ஓகே அப்படின்னா ஒரு 460 இருந்து 480 வரைக்கும் நம்ம கறிக்கடைகளுக்கு நம்ம கொடுக்கலாம். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து கறிக்கடை வச்சு சேல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா 550 டு 600 வரைக்கும், இப்ப 600 வரைக்கும் போகுதுங்க. ஓ, உங்க மாவட்டத்துல? மாவட்டத்துல 600 வரைக்கும் போகுது. இல்ல அதையும் தாண்டி வந்து நெருக்கத்தி கொடுக்கணும், மதிப்பு கூட்டி கொடுக்கணும்னா கிரேவியாவோ சுக்காவோ வறுத்து கொடுத்தோம்னா 1 கிலோ 1000 ரூபாய் வரைக்கும் விற்கும். அது நம்ம எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்ங்கிறத பொறுத்து நமக்கு லாபகரமா இருக்கும் ராஜா. ஓகே ஓகே. அடுத்தடுத்து மதிப்பு கூட்டும் போது விலை அதிகமாகும் சார். இப்போ பாத்தீங்கன்னா 2000 கோழிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேலையால் தான் நீங்க வச்சிருக்கதா குறிப்பிட்டிருக்கீங்க. எப்படி சார் அவரால் இந்த மலையில ஏறி இறங்குறது கொஞ்சம் சிரமமா இருக்குமே? இவ்வளவு கோழிகள் வந்து மெயின்டைன் பண்ண முடியுது அவரால்? அது எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பண்ணிருக்கோம் ராஜா. போன தடவை ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம எல்லாமே தண்ணியில இருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பண்ணிருக்கோம். சரிங்க. தீவனம்னு எடுத்துட்டீங்கன்னா மார்னிங் காலையில ஒரு நேரம் தீவனம் தேவையான தீவனம் கொடுத்துருவோம். அப்புறம் வெளியே மேய்ச்சல் போயிடும். ஓகே சார். மேய்ச்சல் போயிட்டு வந்துடும். மறுநாள் தான் அப்புறம் தீவனம் வருவோம். ஓகே. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஏரியாவிலே இருந்தவங்க மலைப்பகுதியில் இருக்கிறவங்க, அதனால மலையில வர்றது போறது அவங்களுக்கு ஒன்றும் சிரமமா இருக்காது. சரிங்க சார். சார் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கறி கடை வச்சிருந்தீங்க, இப்போ இதை வந்து ஹோட்டலா மாறி இருக்கு அடுத்து. ஆமா ராஜா. அதோட வளர்ச்சியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க ராஜா நம்ம வந்து முதல்ல பண்ணை மட்டும் வச்சிருந்து நடத்தணும். 2018-19 ஆரம்பிச்சு பண்ணை மட்டும் நடத்திட்டு இருந்தோம். ஓகே. அடுத்த கட்டமா வந்து நம்ம கறி கடை வச்சோம். இப்போ அடுத்த லெவல் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஹோட்டலா மாத்திருக்கோம். ரெடி டு ஈட், அதாவது உணவு பொருளாக கொடுக்கலாம், இன்னும் மதிப்பு கூட்டுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி இப்போ ஹோட்டல் லைன்ல போயிட்டு இருக்கோம் ராஜா. கடந்த ஒரு 6 மாசம் ஆச்சுங்க ஹோட்டல் வச்சு. ஓ சூப்பர். ஆமா ராஜா. ஹோட்டல் நல்லா போகுதுங்களா? நல்லா போகுதுங்க ராஜா. சரிங்க. இப்போ ஹோட்டல்னு வரும்போது கோழியோட எண்ணிக்கை வந்து அங்க குறைவா தானே போகும்? ஆமா ராஜா. கறிக்கடையா இருக்கிறப்ப வந்து வாரம் 25 இருந்து 30 கோழி வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா வாரத்துல வந்து ஒரு 10 இருந்து 15 குள்ள நம்ம ஹோட்டல்ல வந்து நம்ம சேல்ஸ் பண்ண முடியுது. வளர்ப்புக்கு நிறைய கொடுக்குறோம். அதனால வந்து எனக்கு அதுல அந்த பாதிப்பு இல்லை. மதிப்பு கூட்டி நம்ம உணவுப் பொருளை கொடுக்குறப்ப நமக்கு பிரைஸ் வைஸும் சரியா வந்துருதுங்க. சரியா வந்துருங்க. ஆமா. இப்போ வந்து கறிக்கடையை விட ஹோட்டல் வந்து பெஸ்டா தெரியுது. பெஸ்டா தெரியுது. சூப்பர். இப்போ ஹோட்டல்னா என்னென்ன சார் கொடுக்குறீங்க? பிரியாணி கொடுக்குறோம், புரோட்டா கொடுக்குறோம், கிரேவிகள் கொடுக்குறோம், கிரேவி வறுவல் இந்த மாதிரி கொடுக்குறோம் ராஜா. நாட்டுக்கோழி வளர்ப்புல இருந்து நம்ம கறிக்கடைக்கு போனோம். இப்போ வந்து ஹோட்டல் ரேஞ்சுக்கு போயிருக்கிறோம். நம்ம அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வளர்த்து விட்டது நம்ம அந்த கோழி வளர்ப்பு தான் ராஜா. நாட்டுக்கோழி வளர்ப்பு தான். நன்றி சார்.